உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 31 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள், பூரணை திதி, அனுஷ நட்சத்திரம், மரண யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுகம், ரிஷபம் பரிசு, மிதுனம் போட்டி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி இன்சொல், துலாம் நன்மை, விருச்சிகம் சுபம், தனுசு உழைப்பு, மகரம் ஆதரவு, கும்பம் அனுகூலம், மீனம் திறமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கும் கேள்வி பதில். சில பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தருகின்றேன். முதலாவது கேள்வி ஒரு ஐயா கேட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இருந்து. ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம்ன்றதை விட என்ன செய்யக்கூடாது, ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி கேட்டிருக்கேன். ஜென்ம நட்சத்திரம்னா என்னன்னு தெரியுங்க. உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுதான் உங்களுடைய ஜென்மம், ஜனனம், ஜென்ம நட்சத்திரம். சில பேர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பியல், சில பேர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பியல், சில பேர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பியல், சில பேர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பியல். நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்கிற நாளைத்தான் ஜென்ம நட்சத்திர நாள் என்று நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து இன்றைக்கு பரணி நட்சத்திரம் நடந்தால் ஜென்ம நட்சத்திரம். அன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நான் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரம் ஐயா. இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் நடக்குது. இன்றைக்கு நான் வெளியூர் போகலாமா, வெளிநாட்டு பிரயாணம் செய்யலாமா என்றால் கூடாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் வெளியூர் பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிநாடு போகிறோன்னா டக்குன்னு போகிறது இல்லை, ஒருக்கு டிக்கெட் போடணும். டிக்கெட் போடக்குள்ள பாருங்கோ, நான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தா கார்த்திகை நட்சத்திரம் வார அன்றைக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் போடக்கூடாது. வெளியூர் பிரயாணங்களை ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிளேனுக்கு டிக்கெட் போட்டாலும் சரி, உள்ளூருக்குள்ளே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணினாலும் சரி, ஒரு ஊருக்கு போகிறது, அதாவது வரனாலும் ஆஃபீஸுக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், கோயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தூரதேச பிரயாணம் செய்யும் போது, வெளியூர் செல்லும் போது, வெளிநாடு செல்லும் போது, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது ஜென்ம நட்சத்திரத்தை தவிர்த்து விடுங்கள். வெளியூர் செல்வது கூடாது. அடுத்தது
முடி வெட்டுவது. முடி வெட்டுறதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று முடி வெட்டக்கூடாது, சவரம் செய்யக்கூடாது, சிகை அலங்காரம் செய்யக்கூடாது. முடி வெட்டுறது ஜென்ம நட்சத்திரத்தில் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் செய்வது. நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தன் ஐயா, இன்றைக்கு பரணி நட்சத்திரம் நடக்குது, இன்றைக்கு நான் ஆப்ரேஷன் ஒன்று செய்யலாமா? செய்யக்கூடாது. மருத்துவம் சம்பந்தமான முயற்சிகள் ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்தால் சித்திக்காது. அது பெரிய சக்ஸஸ் ரேஞ்சை உங்களுக்கு தராது. ஆப்ரேஷன் செய்கிறது அல்லது கொலனோஸ்கோப் செய்கிறது, என்டரோஸ்கோப் செய்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, எஸ்டே எடுக்கிறது, மருத்துவ பரிசோதனை செய்கிறது, மருந்து மாத்திரைகளை உண்ணத் தொடங்குவது, சத்திர சிகிச்சை செய்வது, இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த உதவி, மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது, டாக்டரை போய் பார்க்குறது, இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யக்கூடாது. அப்போ ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, மருந்து மாத்திரை குடிக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடாதுன்ற செய்தால் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஜென்ம நட்சத்திரத்தை தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் போகிறது, சவரம் செய்கிறது, முடி வெட்டுவது, இதையெல்லாம் தவிர்த்து விட்டுருங்க. இது ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்தது புண்ணிய சேத்திர. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, இதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் ஒரு ஐயா கேட்டிருக்கார். புண்ணிய சேத்திரம் பரிகாரம் செய்தால் திரும்பவும் செய்ய வேண்டுமா? ஒரு புண்ணிய சேத்திரத்துக்கு போய் நாங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சிட்டோம், திரும்பியும் அதை செய்யணுமெண்டா இப்போ செய்யலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு நாகதோஷம் இருக்குது, நைனாதீவு கோயிலுக்கு போய் நாகதோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சிட்டேன், திரும்பியும் அந்த பரிகாரம் எவ்வளவு நாளைக்கு அந்த பரிகாரத்தினுடைய பலன் இருக்கும், திரும்பியும் போய் நான் செய்யலாமா என்று கேட்டால் 10 மாதத்தின் பின்னர் திரும்பி போய் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் திரும்பியும் செய்யலாம். நான் நைனாதேவுக்கு போய் நாகதோஷ பரிகாரம் செஞ்சிட்டேன் ஐயா, திரும்பியும் ஒருக்கா எனக்கு செய்ய ஆசையாக இருக்குது, போய் செய்யலாமாண்டா? 10 மாதத்துக்கு தேவையில்லை, 10 மாதத்தின் பின்னர் பரிகாரம் செய்யலாம். நான் எனக்கு நாகதோஷம் இருந்தது, நான் இந்தியாவுக்கு போனேன், திருநாகேஸ்வரத்தில் போய் பரிகாரம் செஞ்சேன், திருப்பாம்புரத்தில் போய் பரிகாரம் செஞ்சேன், கீழப்பெரும்பள்ளத்தில் போய் பரிகாரம் செய்தேன், இந்த மாதிரி காளஹஸ்தியில் போய் பரிகாரம் செய்தேன். 10 மாதங்களுக்கு பின்னர் திரும்பி ஒருக்கா செய்யணுமா இருந்தால் திரும்பி போய் செய்யலாம். வீட்டின் முன்பகுதியில் அரச மரம் வளர்க்கலாமா? எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு அரச மரம் இருக்குது, அரச மரம் இருக்கலாமா என்று ஒருத்தர் கேள்வி. இது ஒரு கேள்வி ஒன்று. இது கண்டியில் இருந்து ஒரு ஐயா கேள்வி கேட்டிருக்கிறார். வீட்டின் முற்பகுதியில் அரச மரம் வளர்க்கலாமா? எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு அரச மரம் இருக்குது, அது நல்லதா? வராக மிகிரர் என்றவர் பிரகத் சம்கீதை, வராக மிகிரர் என்ற முனிவர் பிரகத் சம்கீதை என்ற நூலில் இந்த மரங்கள் வளர்க்கிறத பற்றி, இந்த சாஸ்திரங்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார். வராக மிகிரர் என்ற ஒரு முனிவர், ஒரு சித்தர், ஒரு யோகி, ஒரு ஜோதிட ஆசிரியர் பிரகத் சம்கீதை. பிரகத் சம்கீதை என்றது ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான நூல். பிரகத் சம்கீதையில் சொல்கிறார், வீட்டின் கிழக்கு பகுதியில் அரச மரம் இருக்கக்கூடாது. அவர் கேட்ட கேள்வி வீட்டின் முன்பகுதி. அவற்றை வீட்டிட முன்பகுதி எந்த திசை என்று அவர் குறிப்பிடவில்லை, ஆனாலும் நான் சொல்லுறேன், வீட்டின் கிழக்கு பகுதியில் அரச மரம் இருக்கக்கூடாது. உங்களோட வீடு பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட வீட்டுக்கு வாசல் எந்த புறமாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டின் கிழக்கு பகுதியில் அரச மரம் இருக்கக்கூடாது. வீட்டின் மேற்கு பகுதியில் ஆலமரம் வளர்க்கலாம். வீட்டின் மேற்கு பகுதியில் அரச மரமோ ஆலமரமோ வளர்க்கலாம். வீட்டின் கிழக்கே ஆலமரம், அது மங்களகரமானது. அரச மரத்தை தவிர வீட்டின் கிழக்கு பகுதியில் அரச மரம் இருக்கக்கூடாது. வீட்டின் கிழக்கு பகுதியில் ஆலமரம் இருக்கலாம், அது மங்களகரமானது. வீட்டின் தெற்கு திசையில் அத்தி மரம் இருக்கிறது, சுபம். வீட்டின் தெற்கு திசையில் அத்தி, ஆள் அரசு அத்தி இத்தின்னு சொல்கிறதுல அத்தி மரம் சுபம். வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் இத்தி மரம் இருக்கிறது, தீமை. வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் இத்தி மரம் இருக்கிறது, தீமை.
வீட்டின் மேற்கு பகுதியில் அரச மரம் இருப்பது சுபம். அரச மரம் எங்க கிழக்கில் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் மேற்கு பகுதியில் அரச மரம் இருக்கிறது சுபம். வீட்டின் மேற்கு பகுதியில் ஆலமரம் இருப்பது தீமை. வீட்டின் மேற்கு பகுதியில் ஆலமரம் இருப்பது தீமை. வீட்டின் வடக்கு திசையில் அத்தி மரம் இருக்கிறது தீமை. அது ஒரு மரத்தை பற்றி தான் ஐயா கேள்வி கேட்டிருக்கார். பொதுவாக அந்த பிருகத் சம்ஹிதையில் சொன்ன விஷயங்களை சொல்கிறேன். வடக்கு திசை, வீட்டின் வடக்கு திசையில் அத்தி மரம் இருப்பது தீமை. இன்னொருக்கா சொல்கிறேன்னு கேட்டு பாருங்க. வீட்டின் கிழக்கு பகுதியில் அரச மரம் இருக்கக்கூடாது. வீட்டின் மேற்கு பகுதியில் அரச மரம் வளர்க்கலாம். வீட்டின் கிழக்கு பகுதியில் ஆலமரம் இருப்பது நல்லது, மங்களம். வீட்டின் தெற்கு பகுதியில் அத்தி மரம் இருப்பது சுபம். வீட்டின் தெற்கு பகுதியில் இத்தி மரம் இருப்பது தீமை. வீட்டின் மேற்கு பகுதியில் அரச மரம் இருப்பது நன்மை. வீட்டின் மேற்கு பகுதியில் ஆலமரம் இருப்பது தீமை. வீட்டின் வடக்கு பகுதியில் அத்தி மரம் இருப்பது தீமை. எங்களோட ஜோதிட சாஸ்திரத்தில் விருட்ச சாஸ்திரம், விருட்சம் என்றால் மரம், விருட்ச சாஸ்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. வாஸ்துவோட சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. வீட்டில் எந்த பகுதியில் துளசி மரம் இருந்தாலும் வீட்டுக்கு நன்மை. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.